தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். கல்வராயன் மலைப்பகுதியில் அதிகாரம் உள்ளவர்களின் துணையோடு கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக செய்திகள் வெளியானதை அடுத்தும் நடவடிக்கை இல்லை என்று அரசுக்கு கேள்வி. கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பேச அனுமதிக்க கோரி அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றம். குண்டுக்கட்டாக வெளியேற்றிய அவை காவலர்கள். மானிய கோரிக்கை விவாதத்தில் எதிர்க்கட்சியினர் பங்கேற்க அனுமதி வழங்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த அவைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பின்னரே அனுமதிக்க பெறலாம் எனும் வேண்டுகோளையும் பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டு அமைகிறேன். சபாநாயகர் அழைப்பை நிராகரித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச அனுமதிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தல். சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடத்திலே அனுமதி கேட்டோம். பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார். இது நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம். கேள்வி நேரத்தில் யாரையும் குற்றம் சாட்டும் வகையில் பேசக்கூடாது. விதியை தெரிந்திருந்தும் அதிமுக உறுப்பினர்கள் செயல்பட்டது வருந்தத்தக்கது என்று முனைவர் துரைமுருகன் பேச்சு. எல்லா தெரிந்தவர்கள் கேள்வி நேரத்தில் ஆரம்பத்திலே கொடுக்கிறது தவறு என்று தெரிந்தும் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. இந்த மன்றம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையிலிருந்து பாமக வெளிநடப்பு. தமிழ்நாடு இளைஞர்களை போதையிலிருந்து மீட்டெடுக்க மதுவிலக்கு தேவை என்று ஜி.கே. மணி வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி சென்றடைந்தார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்து ஆறுதல். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47ஆக அதிகரிப்பு. உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த வடமாநில தொழிலாளியும் பலியான சோகம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமான முக்கிய குற்றவாளி சின்னதுரை கடலூரில் கைது. சின்னதுரைக்கு மெத்தனால் விநியோகம் செய்த மாதேஷ் மதன் மற்றும் ஜோசப் ராஜையும் கைது செய்த போலீசார். கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு கல்வராயன் மலை விஷச்சாராயமே காரணம் என்று போலீசார் தகவல். 4 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை. கள்ளச்சாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அரசு விளக்கமளித்த நிலையில் இன்று விசாரிக்கப்படும் என்று நீதிபதி அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த 3 பேரின் உடல்நிலையில் முன்னேற்றம். கள்ளச்சாராயத்தால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒருவர் மருத்துவமனையிலிருந்து தப்பியதால் பரபரப்பு. தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்க தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உதவிகளை உடனடியாக வழங்க அறிவுரை. சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி ஸ்ரீநகரில் யோகா செய்த பிரதமர் மோடி. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் யோகாவில் ஈடுபட்ட மத்திய அமைச்சர்கள். தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரிப்பு. 54,240 ரூபாய்க்கு விற்பனை.
T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது இந்தியா. பும்ராவின் அசத்தல் பந்துவீச்சில் 47 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் டக்வர்த் லிவிஸ் விதிப்படி வங்கதேசத்தை வென்ற ஆஸ்திரேலியா. ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்திய பேட்ஸ்மேன்ஸ். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் வெளியேற்றப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று அதிமுகவினரை அவைக்கு வர சபாநாயகர் அழைப்பு விடுத்த போதும் அதனை அதிமுக நிராகரித்துவிட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் துறை ரீதியான மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று தொடங்கியது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் விதமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வருகை தந்தனர். அவை தொடங்கியதும் கள்ளச்சாராய உயிரிழப்பு குறித்து உடனடியாக விவாதம் நடத்த வலியுறுத்தி அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இதன்படி உறுப்பினர்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் இன்று ஒருநாள் அவை நடவடிக்கையில் பங்கேற்க முடியாது என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். இதனையடுத்து சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டது ஏற்புடையதல்ல என்று கூறினார். மேலும் மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்க எதிர்க்கட்சியினரை அனுமதிக்க வேண்டும் என சபாநாயகருக்கு கோரிக்கை விடுத்தார். இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறவுள்ள நிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த அவைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பின்னரே அனுமதிக்க பெறலாம் எனும் வேண்டுகோளையும் பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டு அமைகிறேன். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று எதிர்க்கட்சியினரை அவைக்கு வருமாறு சபாநாயகர் அப்பாவு அழைத்தார். ஆனால் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பங்கேற்குமாறு சபாநாயகர் விடுத்த அழைப்பை அதிமுக நிராகரித்துவிட்டது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 48ஆக அதிகரித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். நந்தா, கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ள கருணாபுரத்தில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயம் அருந்தி கருணாபுரம் மற்றும் மாடூர், வீரசோழபுரம், சேஷசமுத்திரம், மாதவச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் 47 பேர், 160 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் இதுவரை 47 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நமக்கு தகவல் தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுது கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த வீரசாமி என்பவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நந்தா, நன்றி செந்தில், விரிவான விவரங்களுக்கு.